காஷ்மீரில் பகல்காமில் நடந்த தாக்குதல் பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் இது மாதிரி இனி யாரும் கனவுலையும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னதாகவே கூட தலைவர் ஒரு வீடியோவில் பேசும்போது பயங்கரவாதிகள் குறித்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் தலைவர் சொன்ன மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம், அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பைல 26/11 நடந்த அந்த கோர சம்பவம். கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்ல ரேலி போவாங்க. அவங்க ஏரியா வரும்போது அவங்களை வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த்.